சர்க்கரை நோய்க்கு எந்த மாதிரியான ஒரு உணவு எடுக்கிறது முக்கியம்? இது நிறைய பேருக்கு உங்களுக்கு இருக்கு இல்லைங்களா? பெரும்பாலும் உங்களுக்கு சர்க்கரை நோய் இருந்ததுன்னா, எத்தனை வருடங்களாக உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கு? எந்த உணவுகள் எடுத்தா நமக்கு கண்ட்ரோல் மாதிரியான உணவு எடுத்தா சுகர் நமக்கு அப்படியே கண்ட்ரோலா மெயின்டைன் ஆகும். சிலருக்குலாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ உங்களுக்குமே கூட நீங்க பார்த்துருப்பீங்க. சுகர் வந்தோடனே டக்குன்னு வந்து வயசான மாதிரி ஒரு தோற்றம் தெரியுது. வந்து உங்களுக்கு எல்லா செல்களுக்கும் போய் கடகடன்னு உட்கார்ந்து உங்க வேலையை ஈஸியா பிரிஸ்கா நீங்க செய்யறதுக்கும் இந்த சிறுதானியங்கள் எல்லாமே நீங்க எல்லாமே கரெக்ட் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உடல் எடையை மெயின்டைன் பண்ணுங்க. நம்மளோட ஸ்பெஷல் மெடிசன் ஒன்று இருக்கு, அதையும் நீங்க எடுத்துக்கலாம். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சர்க்கரை நோய்க்கு எந்த மாதிரியான ஒரு உணவு எடுக்கிறது முக்கியம்? இது நிறைய பேருக்கு உங்களுக்கு இருக்கு இல்லைங்களா? பெரும்பாலும் உங்களுக்கு சர்க்கரை நோய் இருந்ததுன்னா, எத்தனை வருடங்களாக உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கு? எந்த உணவுகள் எடுத்தா நமக்கு கண்ட்ரோல் ஆகும்? என்ன சாப்பிட்டாலும் எனக்கு கண்ட்ரோல் ஆகலை மேம். ஆளுக்கு ஒன்று சொல்றாங்க. காலையில் இதை சாப்பிடு, இல்லை மதிய நேரத்தில் இதை சாப்பிடு, நைட்டு இதை சாப்பிட்டுக்கோ, இல்லை டேப்லெட் போட்டுக்கோ. ஸ்வீட் அப்பப்போ சாப்பிட்டுக்கலாம், ஆனால் அதுக்கான டேப்லெட் வந்து கரெக்டாக சாப்பிட்றணும். கொஞ்சம் ஸ்வீட் நம்ம சாப்பிட்டாலோ இல்லை ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் டேப்லெட் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இல்லை ஆல்கஹால் நம்ம கன்சியூம் பண்ணுறனாலும் அந்த டைமில் கொஞ்சம் டேப்லெட் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். இந்த மாதிரிலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்லாம் சொல்கிறாங்க. எந்த மாதிரியான உணவு எடுத்தால் சுகர் நமக்கு அப்படியே கண்ட்ரோலாக மெயின்டைன் ஆகும்? சிலருக்குலாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ உங்களுக்குமே கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. சுகர் வந்தோடனே டக்குன்னு வந்து வயசான மாதிரி ஒரு தோற்றம் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வயதான தோற்றம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னாலும், சுகர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நிறைய ப்ராப்ளம் உங்கள் உடலில் ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஸோ வயதான மாதிரி ஒரு தோற்றமோ, உடலில் ஒரு சத்தே இல்லாத மாதிரி, நல்ல பிரிஸ்காக ஸ்ட்ராங்காக இருந்து ஸ்டாமினா வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற நீங்கள் 1 வருடத்திலோ 2 வருடத்திலோ என்ன ஆகுதுன்னா, ரொம்ப ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி மாறி போயிடுறீங்க. அப்போது சுகருக்கான சரியான உணவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர் தாங்க. இந்த ஃபைபர் நிறைந்த உணவுகள், புரோட்டீன் ரொம்ப முக்கியம், கால்சியம் முக்கியம், இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை நீங்கள் சாப்பிட்றீங்களா? அப்போது நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் சாப்பிட்றதுனால என்னென்ன பலன்கள் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய கட் ஹெல்த்து ரொம்ப ரொம்ப நார்மலாக இருக்குங்க. கட் ஹெல்த்தில் இருக்கக்கூடிய குட் பேக்டீரியா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த குட் பேக்டீரியாஸ் எல்லாமே நார்மலாக இருக்கிறதுக்கும், ஹெல்த்தி அதுக்குன்னு ஃபுட்டு வேணும் இல்லையா? அது ஃபுட்டு கொடுத்தா தான் அது நல்லா சாப்பிட்டு நம்ம உடலுக்கு ஆரோக்கியமான பலன் தரும். இன்றைக்கி பெரும்பாலான நபர்களுக்கு இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனில் பெருங்குடல் பகுதியில் நிறைய பிரச்சனை வருதுங்க. கான்ஸ்டிபேஷன் வருது, உள்ள பைல்ஸோ ஃபிஸ்டுலாவோ கேன்சர் வரைக்கும் பிரச்சனைகள் வருது இல்லையா? அப்பெண்டிசைட்டிஸ் வருது. இதுக்கு எல்லாமே காரணம் குட் பேக்டீரியாஸ் உங்கள் உடலில் இல்லாதது. அப்போது ஃபைபர் நல்லா சாப்பிடும்போது இது எப்படி உங்களுக்கு சுகர் லெவலை குறைக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபைபர் கண்டென்ட் நிறைந்த உணவுகள் எடுக்கும்போது ஃபுட்டோடு சேர்ந்து அது மிக்ஸ் ஆகி கொஞ்சம் உணவுக்கு கொஞ்சம் ஒரு பல்கினஸை கொடுக்குது. அதாவது கொஞ்சம் உணவு அதிகமாக இருக்கிற மாதிரி செய்யுது. இது உடலுக்குள்ளே போகும்போது டைஜஷன் ஸ்லோவாக நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா இட்லியோ தோசையோ ஒரு சாம்பார் சாதம் சாப்பிட்றீங்க, தயிர் சாதம் சாப்பிட்றீங்க, ஓகே. இது கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். என்ன ஆகும்னா, அதில் இருக்கக்கூடிய நார் சத்து உணவோடு சேர்த்து உங்களுக்கு உள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் டைஜஷனை ஸ்லோவாக நடக்க வைக்கும். ஸோ நீங்கள் வெறும் மாவுச்சத்து இருக்கக்கூடிய பொருட்களையே சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா ஈஸியாக டைஜஷன் ஆகிடும், சுகர் லெவல் கிடுகிடுன்னு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்டு லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம். அப்போது காலையிலும் சரி மதியமும் சரி நல்ல வெஜிடபிள்ஸ், கீரைகளை நல்லா செலக்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. அதனோட சேர்த்து முளை கட்டிய பயிறு வகைகள் ரொம்ப முக்கியம். இதனால தான் நம்ம எல்லாருமே சொல்கிற விஷயம் என்ன தெரியுங்களா? நல்ல ஃபைபர் கண்டென்ட்னா மில்லட்ஸ் நிறைய சாப்பிடுங்க, ரெட் ரைஸ் நிறைய சாப்பிடுங்க, இது முளை கட்டிய பயிர் வகைகள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் எல்லாமே ஃபைபர் அதிகம். ஸோ அப்படி தானியங்கள் சொல்லும்போது அரிசியும் நம்ம சாப்பிட்லாம் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மட்டும் ஏன், அரிசி சாதம் மட்டும் ஏன் நமக்கு வந்து சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுதுன்னா, மற்ற தானியங்களை கம்பேர் பண்ணும்போது அரிசியில் உங்களுக்கு நார்ச்சத்து கொஞ்சம் குறைவு.
அதனோட சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா, பாலிஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒயிட்டாக இருந்தால் தானே உங்களுக்கு சாப்பிட பிடிக்கும். நல்ல ஒயிட்டாக வேணும்ட்டு பாலிஷ் பண்ணி அதனுடைய சத்துக்கள், அதனுடைய நார்ச்சத்து, குட் ஃபைபர், சால்யூபிள் ஃபைபர் எல்லாம் போயிடுது. உள்ளே இருக்கக்கூடிய மாவு சத்தை மட்டும் சக்கை மாதிரி சாப்பிட்டுட்ருக்கோம். அந்த மாவு சத்தை உள்ளே போயிட்டு சுகர் லெவலை கிடுகிடுன்னு இன்க்ரீஸ் பண்ணுது. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா குக்கரில் தான் ரைஸ் வச்சு இன்னமும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அது என்ன ஆகுது, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே சுகர் லெவல் இன்க்ரீஸ் பண்ணிது. சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுதுன்னா உங்களால் நடக்க முடியல, ஸ்டாமினா இல்லை, உடலில் வலிமை இல்லை, இந்த மாதிரி ஒரு விஷயமா உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குது. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நமக்கு ரெட் ரைஸ், மட்டர் ரைஸ், நல்லா குண்டு குண்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரைஸ் எல்லாமே நீங்கள் சாப்பிட்லாம். முக்கியமாக பார்லிங்க மறக்காமல் பார்லியை சேர்த்துக்கோங்க. அடிக்கடி நீங்கள் வாரத்துக்கு 2-3 நாள் பார்லி சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சுகர் லெவல் நல்லா குறைய ஆரம்பிக்கும். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு வராமல் தடுக்கப்படுது. கால் வீக்கம் இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு உங்களுக்கு பார்லி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி தாங்க நம்ம வெள்ளை சோளம் இருக்குது பாருங்கள், ரிச் ஃபைபர். அதே மாதிரி கேழ்வரகு, தவறாமல் கேழ்வரகு சாப்பிட்டுக்கோங்க. ரிச் ஃபைபர், லைட்டாகவும் இருக்கும். இன்சுலின் உங்களுக்கு எல்லா செல்களுக்கும் போய் கடகடன்னு உட்காந்து உங்கள் வேலையை ஈஸியாக பிரிஸ்காக நீங்கள் செய்கிறதுக்கும் இந்த சிறுதானியங்கள் எல்லாமே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி ரிச் ஃபைபர் இருக்கக்கூடியதுன்னா வெஜிடபிள்ஸுங்க. ஒரு வேலைக்கு நீங்கள் ஒரு 300 grams வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டுக்கோங்க. ஒரு நாளைக்கு 400 grams நீங்கள் வெஜிடபிள்ஸ் எடுக்கும்பொழுது நார்ச்சத்து உங்கள் உடலில் கரெக்டாக பேலன்ஸ் ஆகுது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிடும்பொழுது சுகருக்கு இதுதான் பெஸ்ட்டு டயட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ சிறுதானியங்களோ சரியான முறையில் எடுத்துகிட்டு, முக்கியமான ஒரு விஷயம் கொஞ்சம் எக்ஸசைஸ். ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்லாவே ஒரு ரிசல்ட் இருக்கும். முக்கியமாக எக்ஸசைஸை விட இந்த யோகாசன பயிற்சியில் இந்த திரிகோணாசனா அப்படின்னு ஒன்று இருக்குங்க. இதை டெய்லி ஒரு 50 times பண்ணுங்களேன், நல்லா உங்களுக்கு சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அப்டமன் நல்லா கம்ப்ரெஸ் ஆகும்போது இன்சுலின் நேச்சுரலாகவே நமக்கு ஸ்டிமுலேட் ஆகுது. ஸோ திரிகோணாசனா பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டே நீங்கள் பண்ணுறீங்கன்னா 10 times பண்ணுங்கள், அப்புறம் 20 times. ஸோ இது திரிகோணாசனா நல்லா காலை அகட்டிட்டு கையை நீட்டி நல்லா நீங்கள் ஃபார்வேர்ட் பெண்ட் பண்ணி பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு இன்சுலின் செக்ரேஷன் அதிகமாகும். அதே மாதிரி நடைப்பயிற்சி ரொம்ப முக்கியம், சூரிய நமஸ்காரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உடல் எடையை மெயின்டைன் பண்ணுங்கள். நம்மளோட ஸ்பெஷல் மெடிசன் ஒன்று இருக்குது, அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். சீந்திலாதி சூரணம் இருக்குது, பஞ்சமூல கற்ப சூரணம் இருக்குது, நாவல் கற்பம் இருக்குது. இந்த 3 மருந்துகளை ஏதாவது ஒன்று சுகருக்காக நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய சுகர் லெவல் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி உணவு முறைகளும் சித்த மருந்துகளும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சுகர் லெவல் குறைஞ்சி நீங்கள் இளமையாக, அழகாக, ஆரோக்கியமாக இருக்கலாம். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.